அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை அன்று வராகி அன்னை வழிபாடு மிகவும் எளிமையான முறையில் நாம் எப்படி செய்ய வேண்டும், அந்த வழிபாடின் மூலமாக நமக்கு என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை வராகி அன்னை வழிபாடு மிகவும் எளிமையானது, நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று வராகி அன்னை யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, எல்லோருமே வழிபாடு செய்யலாம். இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வதனால் நமக்கு திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும், மற்றும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனையுமே தீர்க்கக்கூடியது இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு. இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் எலுமிச்சை இருந்தால் போதும். இதை வைத்து நம்ம சிறப்பாக வழிபாடு செய்யலாம். எலுமிச்சங்கனி வைத்து நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அன்னையோட படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா, படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அல்லது செம்பருத்தி பூக்களால் அல்லது மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க, அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. ஒரே ஒரு அகல் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதும். ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அன்னைகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சங்கனி எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சங்கனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு அது வராகி எண்ணெயாக நினச்சி அதை உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுருங்க. வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். 3 முறை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவோ அந்த பணத்தை நீங்கள் வராகி அம்மன்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு, கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் இந்த எலுமிச்சங்கனிட்ட 3 முறை சொல்லிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா, திருமணம் சீக்கிரம் கைகூட வேண்டும் தாயே அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டிக்கோங்க. அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அது தீரும். அதை 3 முறை அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுருக்கிற அந்த எலுமிச்சங்கனியை எடுத்து வராகி அம்மன் பாதத்தில் வச்சுருங்க. படம் இருக்குது, படத்திற்கிட்ட வச்சுருங்க. சிலை இருக்குன்னு சிலைக்கிட்ட வச்சுருங்க. 2மே இல்லை அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, விளக்குக்கிட்ட வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்குக்கிட்ட வச்சுருங்க. அது வராகி அம்மனாக நீங்கள் நினைத்து அந்த எலுமிச்சங்கனிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு வச்சுருங்க. நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் நமக்கு சீக்கிரமாகவே நடக்கும். வராகி அம்மன் மேலே முழு நம்பிக்கை வைத்து இந்த வழிபாடு செய்து பாருங்கள். அன்னை அருளால் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக பிரச்சனைகள் இருக்குது அப்படி நினச்சி நீங்கள் சுவாமியை வேண்டிக்கிட்டாலே அத்தனை பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும். ஏன்னா உண்மையான பக்தி இருக்கிற இடத்துல அன்னை குடியேறுவாங்க. அவங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் அன்னைக்கே வருகின்ற பிரச்சனை போல் அப்படி நினைத்து அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. வராகி பக்தர்களுக்கு எந்த பிரச்சனை வரவிடாமல் நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் அன்னை நிச்சயமாக கொடுப்பாங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க இந்த வழிபாடு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாளுக்கு உரிய தினம். நம்ம அந்த அம்பாளுக்கு உரிய தினத்தன்று அம்பாளை மனமுருகி வழிபாடு செய்யும்போது அவளுடைய ஆசை நமக்கு கிடைக்கும். அன்னையோட ஆசீர்வாதம் கிடைத்தாலே நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அன்னை பாதத்தில் விட்டுருங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வராகி அம்மன்கிட்ட என்னுடைய பிரச்சனை நீ தான் பார்த்துக்கிடணும் தாயே, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை நீ தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. அவங்க நிச்சயமாக அதற்கான வழிகள் உங்களுக்கு தருவாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்களுடைய எவ்வளோ மனக்கவலைகள் இருந்தாலும் அதை உங்களுக்கு பிடித்த தெய்வத்திட்ட விட்டுருங்க. அவங்க பார்த்துப்பாங்க. எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிடும். பொதுவாகவே நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு திருமணத்திரு பிரச்சனைக்காகவும் மற்றும் கடன் பிரச்சனைக்காகவும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க. செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யுங்க. இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம், அல்லது மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். வராகி அம்மனுடைய படம் சிலை இல்லாட்டா கூட நீங்கள் விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா விளக்கு வைத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்ல பலனை மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறது. நிறைய பேர் விளக்கு வைத்து வழிபாடு செய்தும் நல்ல பலன் அடைந்து வராகி அன்னையோட ஆசை பெற்று சிறப்பாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம நம்பிக்கையுடன் செய்கின்ற ஒவ்வொரு சிறு வழிபாடாக இருக்கட்டும், ரொம்ப எளிமையாக நீங்கள் செஞ்சாலுமே அது அன்னையோட ஆசையோடு தான் அந்த வழிபாடு நமக்கு நடக்கும். எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்த பக்தர்களுக்கும் வராகி அன்னை காட்சி கொடுத்தது. அதை நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க.
அதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய முறை வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு வந்து எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமைனாலே அம்பாளுக்குரிய தினம். எலுமிச்சங்கனி வந்து ஒரு ராஜகனி. அந்த கனி வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு கேட்டது எல்லாமே கொடுக்கும். இந்த எலுமிச்சங்கனியில் அம்மனுடைய முகமே இருக்கும். அவங்களுடைய கண் பாருங்க, வலது பக்கம் இருக்கிற கண் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அம்மனுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் அம்மன் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு விளக்கு ரூபமாக கனவுல நமக்கு வந்து வராகி அன்னை ஒரு ரூபமாகவும் மற்றும் ஏதாவது ஒரு பொருள் மூலமாக கூட நமக்கு காட்சி தருவாங்க. நம்ம வந்து தாயை முழுமையாக நம்பும் பட்சத்தில் மட்டும்தான் நம்மளுடைய கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். கடவுளை வந்து நீங்கள் எப்போவுமே வழிபாடு செய்யும்போது உண்மையாக நேசித்து வழிபாடு செய்யுங்க. அந்த இடத்தில் அந்த அம்மன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வரும். உங்களுக்கும் சுவாமிக்கு உள்ள பாண்டிங் வந்து வரும். அன்னையோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா அன்னையை நம்ம முழுமையாக நம்பினா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அவங்க நம்மக்கிட்ட தான் இருக்கிறாங்க, நம்ம கூடவே தான் இருப்பாங்க, எப்போதுமே நமக்கு துணையாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அது சீக்கிரமாக சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்போது வருதோ அப்போது அன்னையோட பார்வை நிச்சயமாக உங்கள் மேலே விழுகத்தான் செய்யும். நீங்கள் யாரோ ஒருத்தவங்க நம்புகிறீங்களோ அவங்க எப்போதுமே உங்களை கைவிடவே மாட்டாங்க. அது வந்து மனிதர்களாக இருக்கட்டும், நம்ம கடவுளாக இருக்கட்டும். நீங்கள் எப்போது ஒருத்தவங்க முழுமையாக நம்புகிறீங்களோ அவங்க எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க, உங்களுக்கு துணையாகத்தான் இருப்பாங்க. அதே போல் தான் கடவுளும். நம்ம வந்து அவங்கள நம்புகிறோம் அப்படின்னா அவங்க எப்போதுமே நம்மளை கைவிடவே மாட்டாங்க. அதற்காக நம்ம சுவாமியை நம்பிட்டோம், நம்ம சுவாமி தான் நமக்கு எல்லாம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே வராதா அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ண பழகிக்கோங்க. அதாவது அதை வந்து அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்து போராட பழகிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். கடவுளுடைய ஆசையால் நீங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாகணும். ஒவ்வொரு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அழுதுட்டு அப்படியேவும் கவலையோடு உட்காந்துறாங்க. அந்த மாதிரி உட்காரக்கூடாது. அதை நீங்கள் போராடுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிடணும். வாழ்க்கையை வாழ கற்றுக்கிடணும். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். அது வந்து முதலாவதாக நமக்கு இது ஆரம்பத்தில் வந்து எதுவுமே புரியாது. போக போக வந்து அது நல்லா நம்ம வாழ்க்கையிலோட அனுபவத்தை வைத்து நம்ம எல்லாமே கற்றுக்கொண்டு நம்ம வாழலாம். அதனால் பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சி யாருமே கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதை எதிர்த்து போராட பழகிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த எதிர்த்து போராடி 1008 பிரச்சனை நீங்கள் சமாளித்து வர்றதா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் சரியான வழியை காட்ட முடியும். ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவங்களுக்கு வரவிடாமல் நம்ம எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அனுபவம் மூலமாக தான் நமக்கு தெரியும். கடவுளுடைய சப்போர்ட்டால் எல்லாமே நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடவுளை வந்து நீங்கள் வணங்கி பாருங்கமே, உங்களுக்கு எல்லாமே சத்தியமாகும். நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க. பணம், வசதி எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். எதுவுமே உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வரவே கூடாது. எல்லாமே நடத்தி காட்டுற சக்தி வந்து வராகி அன்னை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நிச்சயமாக உங்களால் உணர முடியும். நம்பிக்கையுடன் இருங்க. என்றைக்குமே உங்களால் வந்து நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வந்து அது போகக்கூடாது. எப்போதுமே நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் இருக்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து சக்தி வந்து வராகி அன்னை கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயும் வெற்றி காண முடியும். இந்த எலுமிச்சங்கனி காய்ந்த பிறகு நீங்கள் அதை எடுத்து ஓடும் தண்ணீர்லேயோ அல்லது கால்படாத இடத்துலையோ அல்லது மண்ணுக்கடியிலையோ இல்லைன்னா மரத்துக்கடியிலையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற செடி மணலில் கூட நீங்கள் போட்டுடலாம். அல்லது பூஜை குப்பைகளுடன் கூட சேர்த்து நீங்கள் அதை தனியாக போட்டுடலாம். இந்த மாதிரி செய்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வழிபாடு மிகவும் எளிமையானது. நெய்வேத்தியமாக பானகம் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தால் கூட போதும். அல்லது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் ரெடி பண்ணுறீங்களோ, அதாவது சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இந்த மாதிரி பண்ணால் கூட நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்து அல்லது ஒரு பால் கூட வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு செய்து பாருங்கள். அன்னையோட ஆசை பெற்று சிறப்பாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.